ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போறோம். நல்ல ஹெல்தியான ஸ்வீட் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இந்த ஸ்வீட் தான் நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கேன். நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டு. எவ்வளோ லேயர் லேயரா இருக்குன்னு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருந்துச்சு. பாருங்க, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்க வந்து மைதா எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, அ கோதும மாவு எடுத்துக்கலாம். இல்லாட்டா மைதா பாதி, கோதும மாவு பாதி எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெறையா வேணும்னா 2 கப் இல்ல 3 கப் டபுள் ஆக்கிக்கோங்க. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அத காய்ச்சி ஊத்திக்கோங்க. லைட்டா சூடு பண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப இத வந்து நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு நல்லா பெசஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா திக்கா பெசஞ்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு தான் எடுக்கணும். அது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். அப்படி இல்லன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. உருக்கி சேர்த்துக்கோங்க. ஆ ஒரு ஸ்வீட் அப்படிங்கிறனால நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா ஒரு வாசனையா இருக்கும். அ அரிசி மாவு வந்து நல்லா அந்த லேயர பிரிச்சு குடுக்கும். நீங்க மைதா மாவு சேர்க்கிறத விட அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா, நல்லா லேயர் லேயரா வரும். இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்க 3/4 கப் 1 கப் மைதாவுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நான் இது 1/2 கப் எடுத்திருக்கேன். கடைசி எனக்கு ஒரு 2, 3க்கு பத்தாம போயிடுச்சு. அதனால நீங்க வந்து 3/4 கப் எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து கம்பி பதம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 1/2 கம்பி பதத்துக்கு அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. 2 ஏலக்காய் அதையும் தட்டி போட்டுக்கலாம். ஒரு பிசுக்கு பதம் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்பி பதம் எடுத்துட்டீங்கன்னா, மேல வந்து அப்படியே காஞ்சு உறைஞ்சு நிக்கும். ஆ அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்ப வந்து இத பூரி போல திரட்டிக்கலாம். சின்ன சின்ன பூரியா திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து லேயர் லேயரா பண்ணிட்டு, அப்புறம் நல்லா வச்சு திரட்டணும். நல்லா திக்காவே திரட்டிக்கோங்க. தின்னா இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. இந்த அளவுக்கு திரட்டியாச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம அந்த அரிசி மாவும், அப்புறம் நெய்யும் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 1 கப் மைதாவுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க 2 கப் மைதா எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லா லேயருக்கும் ஒவ்வொரு லேயரும் வைக்கும்போதும், இந்த மாரி நீங்க இத அப்ளை பண்ணிக்கோங்க. அரிசி மாவும், அந்த நெய் கலவைய. எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு, நல்லா திரட்டிக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 7 வரைக்கும் இது வந்து 7 இருந்துச்சு. நான் 7யும் அப்படியே வச்சுட்டேன். நீங்க அந்த மாரி நீங்களும் திரட்டிக்கோங்க. நல்லா தின்னா பெரட்டுங்க. அப்பதான் வந்து நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது ஒரு கிரிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்க வந்து திக்கா இருந்துச்சு அப்டின்னா, அவ்வளோ கிரிஸ்பியா இருக்காது. கொஞ்சம் உள்ள வந்து இதா இருக்கும். நீங்க வந்து தின்னா திரட்டிக்கோங்க நல்லா. மெல்லிசா திரட்டிக்கோங்க. இப்ப வந்து மேல வந்து லைட்டா அரிசி மாவு தூவிக்கோங்க. அந்த மிச்சம் அரிசி மாவும், அந்த நெய் கலவை இருந்துச்சுன்னா, அது சேர்த்துக்கலாம். அது காலி ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து லைட்டா மேல நெய் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு, மேல் லேயரையும் இந்த மாரி தேய்ச்சுக்கலாம். இத அப்டியே சுருட்ட போறோம் இப்போ. அது லைட்டா நெய் தடவி சுருட்டிக்கோங்க. ஸ்வீட் அப்படிங்கிறனால நெய் சேர்க்கிறனால லைட்டா நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இப்ப இத வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாவே கட் பண்ணிக்குவோம். அப்பதான் நல்லா வந்து அ தெரட்டி லைட்டா அழுத்திட்டு எண்ணெயில போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். திரும்ப இத வந்து இந்த மாரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோல் பண்ணக்கூடாது. ஆ கொஞ்சம் திக்காவே ரோல் பண்ணிக்கலாம். அப்படி லைட்டா. ஒரு சின்ன பிரஸ் குடுத்தா போதும். பாருங்க சும்மா ஒரு 3 தடவ அந்த மாரி இந்த மாரி ஒரு 3 வாட்டி பண்ணா கூட போதும். ரொம்ப ரோல் அழுத்தி பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த லேயர் வந்து நல்லா அமிங்கிடும். அதனால லைட்டா இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய ஹீட் பண்ணிட்டு, நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து அப்டியே அந்த நாட்டு சக்கர அந்த பாகுல போடாமலேயே, அப்டியே ஃப்ரை பண்ணி சாப்ட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும்.
பாருங்க எவ்வளோ லேயரா தெரியுது. நான் ஃபர்ஸ்ட்ல வீடியோல ஸ்டார்ட்டிங்ல காமிச்சிருப்பேன். அவ்வளோ ஒரு லேயரா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறனால ரொம்ப டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம சுகர்ல கூட போட்டுக்கலாம். ஆனா அத விட நாட்டு சர்க்கரை ரொம்ப ஹெல்த்தும் கூட. அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டும் அத விட இதுதான் அதிகம். ரொம்ப ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்ல. லைட்டா ஜஸ்ட் ஒரு சுகர் சிரப்ல அப்படி இந்த நாட்டு சர்க்கரை அந்த இதில வந்து லைட்டா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசி இந்த 2, 3க்கு மட்டும் எனக்கு வந்து பத்தாம போயிடுச்சு. 3/4 கப் எடுத்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். நீங்க 3/4 கப் எடுத்துக்கோங்க. பட் அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.